வீடே கல்யாண கொண்டாட்டத்தில் இருக்கிறப்ப பாக்கியலட்சுமி மட்டும் சோகத்தில் இருக்காங்க. வந்தோடனே ஏன் பாக்கியா நீ நேராக மண்டபத்தில் இருக்கணும்னு நினச்சா இப்போவே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி நக்கலாக பேச எதுவுமே பேசாமல் இருக்குது. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னும் சரி நல்லா கேட்போம். கோபி வந்துட்டு என்னாச்சு பாக்கியா ஏன் ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம். நீங்கள்லாம் யாரும் அன்றைக்கி சொன்னதுக்கு நம்ப மாட்டீங்க. அவர் ரெஸ்டாரண்ட்டு வாங்க வர்றப்பவே சொன்னேன்ல அங்கே வந்தார் அப்படின்னு. இப்போ இந்த இனியா கல்யாணத்தை வச்சு என்னை ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்க சொல்லி கேட்குறாரு. அதுவுமே அவர் பேர் இல்லாமல் இனியா பேருக்கு சீதனமாக கொடுக்க சொல்லி கேட்குறாரு. நீங்களே நான் சொன்னால் என்னை தான் திட்டுறீங்க அப்படின்ட்டு பாக்கியா சொன்னேன். அப்போவும் ஈஸ்வரி இருந்துட்டு ஆமாம் எங்கடா இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்கலையேன்னு நினச்சேன். நீனும் செல்லியும் கல்யாணத்தில் பிரச்சனை பண்ண மாதிரி இதுலேயே ஆரம்பிச்சிட்டியா? நீ கம்மியாக இருக்க மாதிரி ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நிலைமையில அப்படி தான் ரெஸ்டாரண்ட்டு கேட்டால் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க வேண்டியதானே, அதில் என்ன இருக்குது உனக்கு நம்ம குடிமொழிக்கு போயிருமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பாக்கியாவை திட்டுறாள். அதனால் பாக்கியை எதுவுமே பேசாமல் இருக்கிறேன். என்னால் கோபி இருந்துட்டு அம்மா கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாக்கியா அப்படின்னு சொல்லி கோபி கேட்பேன். எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்ன ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னுடைய இதை எழுதி இனியா பேர் எழுதி கொடுங்க, அப்படி இல்லைன்னா கேஎஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு பேரை மட்டும் மாற்றிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்படி வேணால் மாற்றிக்க வேண்டியதானே, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வர மாதிரி இன்னும் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது. அப்படியே டைரெக்டாக கேட்காம இன்டெரக்டாக கேட்குறாரு. இப்போதைக்கு வந்து அப்படி தான் என்னை இது பண்ணுவார். கடைசியில் என் ரெஸ்டாரண்ட்டை எழுதி கேட்பாரு. நான் அதெல்லாம் முடியாது, என் பிள்ளையோட கல்யாணம் இல்லைனால கட்டி கூட பரவாயில்ல, ஆனால் நான் ரெஸ்டாரண்ட்டை மட்டும் எழுதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கி ஊற்றி நிற்கிறேன். அப்புறம் உங்கள் பிள்ளை கெட்டு போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு ரெஸ்டாரண்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாக்கியாக பேசிகிட்ருக்கான். சரி கோபி இருந்துட்டு இது சரி இதை வந்து பிரச்சனை இதோட விடுங்க, நான் போய் அங்கே சம்மந்தி வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நான் கேட்டுட்டு வந்துடுறேன். இந்த பிரச்சனை அப்படி இதோட ஒரு ரூபாய்க்கு நீ போய் ரிலாக்ஸ் ஆகிடு அப்படின்னு சொல்லி கோபி கிளம்புறாங்க. சரி இன்னும் நானும் வரேன் அப்படின்றது. இல்லை இந்த பிரச்சனையை நானே பார்த்துட்டு வரேன், நீங்கள் பேசாமல் அமைதியாக இங்கேயே இருங்க அம்மா கூட அப்படின்ட்டு கோபி கிளம்புறாரு. பாக்கியா ரூமுக்குள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணுறது ஏற்பட்டு இதனால் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடுமா என்னன்ட்டு யோசனையிலேயே உட்காந்துருக்கிறப்ப இனியா வந்தால் அழகாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன இனியா அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கனால எனக்கு தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வெளியில் நடந்தது எல்லாமே நானும் கேட்டேன், நீங்கள் வந்து என்னை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க. அதை ஒரு இது ஆரம்பித்து அதில் விட்டு கொடுக்குறதுனா அது ரொம்ப கஷ்டம், அது ஏகப்பட்ட வலிய வேதனையும் தரும்னு தெரியுமா எனக்குமே. அதனால் நீங்கள் யார் கேட்டாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டை மட்டும் இப்போ எழுதி கொடுத்துறாதீங்க. அதனால் என் கல்யாணமே நின்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. நான் வந்து என்னோடய ஆசை எல்லாத்தையுமே தாத்தா பாட்டிக்கும் அப்பாவுக்காக நேற்று விட்டு கொடுத்தேன். அதனால் விட்டு கொடுத்து போகிறது எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா? நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. நான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா உங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறேன். கொஞ்சம் மனதளவியத்தோட பாக்கியா இனியாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாள். கோபி போய் சுதாகர்கிட்ட கேட்குறது என்ன ஆச்சு, எதனால இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் எதுவும் தப்பான எண்ணத்தில் கேட்கல, நான் கேட்ட விதம் என்னமோ உங்களுக்கு புரியலையாட்டிருக்குது. நான் வந்து எனக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாமே பக்கம் கம்பெனி இருக்குது, இங்கே மட்டும்தான் ரெஸ்டாரண்ட்டில் 5 கிலோமீட்டர் பக்கம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு என்னோடய எய்ம். அந்த எய்முக்காக பார்க்குறப்ப அந்த இடத்துல இந்த ரெஸ்டாரண்ட் வந்தே ஆகணும், அதுக்காக தான் நான் கேட்டேன். அதுவும் அவங்க பேரை மட்டும் மாற்றி கொடுக்குங்க, ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் இருக்கிறது கேஎஸ் ரெஸ்டாரண்ட்டான்னு மாற்றி கொடுத்தாலே மட்டும் போதும், அவங்களே எல்லா அவங்களையும் பார்த்துக்கிட்டு. ஆனால் என்னோடய ஆளுங்க கூட ஹெல்ப் வச்சுருப்பாங்க, அதை மட்டும் தான் சொன்னேன். அவங்க வந்து புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதனால் எந்த கல்யாணத்தில் எந்த ஒரு தடையும் வராதில்ல அப்படின்னு சொல்லி கோபி கேட்க இல்லை ஏன் இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. இல்லை அவங்க அதை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க நான் கேட்டது தான் அவங்களுக்கு புரியலையே என்னமோ. நான் சம்மந்தி அம்மாவுக்கு எடுத்து சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை மட்டும் சும்மா பேரை மட்டும் மாற்ற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சுதாகர் கேட்க கோபி ஓகேன்னு சொல்லிட்டு வராரு.